ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் இந்த சனி பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உண்டு. வருமானங்கள் குறைவுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதை நினச்சி நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தன்னோட கடமைகள் என்னவோ அதை செய்கிறதுக்கு சரியாக நீங்கள் இருந்துகிட்ருங்க. மழை போல் வந்தாலும் அது பனி போல் விலகக்கூடிய அளவுகளுக்கு இதே சனி பகவான் உங்களை காத்தருளக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன்னா இவர் தான் உங்களோட ராசிநாதனாகவும் வருகிறார். அப்போ தனஸ்தானத்தில் நின்றால் உங்களுக்கு 7 சனிக்கான அமைப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இந்த நேரம் கிடையாது. கடந்த ஒரு 4 வருட காலமாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழில் தடை ஏற்படுறது, வருமான குறைபாடு ஏற்படுறது, தன்னோட அறிவுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம போகிறது, தன் தகுதி இருந்தும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம தடுமாறுறது, இது எல்லா அமைப்புகளுமே கடந்த ஒரு 4 வருட காலமாக இந்த கும்பராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்ருக்கின்றதான் விதி. இது காரணம் 7 சனியோட தாக்கம், சனி பகவானோட அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இது இன்னமும் உங்களுக்கு 2028 டிசம்பர் மாதம் வரலுமே உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இப்போ அந்த நேர காலகட்ட வரலும் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கழுத்து போடுவதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய விசேஷம் கொடுக்கும். மீறி செய்தீங்கன்னா அது தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. அதனால் கும்பராசி அன்பர்கள் அகலக்கால் வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மார்கழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சுப நிகழ்வுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் பொருளாதார ரீதியான தடைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. ஓரளவுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. நூல்நிலையில் காப்பாற்றக்கூடிய அளவுகளுக்கு இந்த குரு பகவான் வலிமையாக உங்களை காத்தருள்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆனால் என்னதான் பண வருவாய் வந்தாலும் அது சுப செலவுகளாக தான் போவோமோ தவிர 4 ரூபா மிச்சப்படுத்துவோம், அந்த கடனை கட்டுவோம் அப்படின்ற விதிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லிப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து அவன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளாக ஏற்படுத்திடுவார். இதுவும் ஒரு அளவுக்கு நல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். என்றைக்கோ ஒரு சில விஷயங்கள், குழந்தை பேர், திருமணம், காதுகுத்து, மொட்டடிக்கிறது, இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் செய்ய போகிறது தான். இந்த விரயத்துக்கான காலகட்டத்தில் இந்த செலவுகளை செய்யறதுனால ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் இது செய்யாமல் விட்டால் தான் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்பட்டு, மன கசப்புகள் ஏற்பட்டு, விரயங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பார்க்கறனால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்களும், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள், அதன் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய விதிகளுமா இந்த நேரம் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா உங்களோட லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள், சொந்த மதத்தினால் மன நிம்மதி, மன சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குருவின் பரிபூர்ண பார்வையால் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் சோதனைக்கான காலகட்டத்திலையும் ஒரு சாதனைகள் படக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு சுப செலவுகளை செய்யலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் அதுக்காக நல்ல ஒரு திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்ருப்பீங்க. திடீர்னு இந்த நேரத்தில் இவனால ஒரு வரன் வராமல் இருந்துகிட்ருக்கும். திடீர்னு ஒரு வரன் வந்து அடுத்தது தை மாதமே திருமணம் வைக்கணுன்ற மாதிரி கூட கூடலாம். அதை நினச்சி ஒரு கொஞ்சம் கஷ்டங்கள் தானே. என்னதான் சுபமாக இருந்தாலும் திடீர்னு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கஷ்டமாக தானே இருக்கும். அதை நினச்சி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் பொருளாதார அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்படின்றது விதிங்க. உங்கள் ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறனால அப்பப்போ நீங்கள் எமோஷனல் ஆகிறத பார்க்க முடியும். கொஞ்சம் எமோஷனலாக குறைச்சிக்கணுங்க. எதையுமே அப்படியே கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தோட அமைதி காத்து கொண்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். இது நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்துட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனைகளை வழிவகுக்கிறதுக்கான காலகட்டங்களாக இருக்கும். தான் போகக்கூடிய வழி சரியானதாக இருக்கா அப்படின்றது போங்க. அடுத்தவர்களின் வழிகளை நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறதா
மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். மற்றவர்களை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தை படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிடும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது 2028 டிசம்பர் மாத காலகட்டம் வரலுமே இருக்க போகுது, உண்மைதான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லைன்றதை கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில் வளம் பெற முடியும். இல்லையே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். இந்த மாத காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியாதிபதி யாருன்னா சனி பகவான். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி. லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். அதாவது ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான். அவருக்கு வந்து நாம் நல்லது பண்ணணுமா, நமக்கு நல்லதாகவே கொடுத்துருவார். நாம் மற்றவங்களுக்கு தீங்கு பண்ணணுமா, அது கெட்டதாகவே கொடுத்துருவார். அதுக்காக தான் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான கிரகம் யாருன்னா சனி பகவான். அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 332 டிகிரியில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியில் மேன ராசியிலே உட்காந்துருக்கிறார். அப்போ குரு நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தா நட்பாக தான் உட்காந்துருக்கிறார். ஏன்னா எப்பயுமே குருவும் சனியும் பார்த்தீங்கன்னா நட்புக்குடைய கிரகம் தான். சரிங்களா? அப்படி உட்காந்துருக்கும் போது உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் பாத சனியா உட்காந்துருக்கிறார். இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்ப நம்ம 2.5 வருஷத்துக்கு உண்டான பலனை பார்க்கிறோமா? கிடையாது. இந்த 1 மாசத்துக்கு உண்டான பலனை தான் பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்ப இந்த 1 மாசத்துல சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு பாத சனியா இருந்தாலும் கூட, ஆனா குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். அப்ப சனியுடைய தாக்கம் இந்த மாசம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. அப்ப உங்களுடைய ராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிட்டாரு. அப்ப மிதுனத்துக்கு போன குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அப்ப அந்த 3 வீடு வந்து குரு பார்ப்பார். அந்த 3 வீட்டுக்குமே குரு நல்லது பண்ணுவார். அப்ப 5ஆம் இடமா பார்க்கறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும். அப்ப கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர தடைகள் இருந்ததுன்னா புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா புத்திர பாக்கி, குழந்தை பாக்கின்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க, கல்யாணம் ஆன 2-3 மாசத்துலேயே குழந்தை கருவு தெரிச்சிடும். ஒரு சிலருக்கு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனா கூட அதை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்ன்றது நம்ம சுய ஜாதகத்தை தான் முதல்ல நீங்க பார்க்கணும். நம்ம லக்னாதிபதிக்கு 5ஆவது பாவகத்துல, அதாவது 5ஆவது வீட்டுல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி தான் பிறகு கொடுப்பான். இதை நான் ஒவ்வொரு தடவை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்ப இந்த குரு பகவான் 5ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெருகும். உங்க ராசி 9ஆம் இடமா பார்த்தாலும் குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்ப இந்த 3 வீட்டுக்கு உண்டான பலன் இந்த 3 வீட்டுக்குமே கொடுப்பான். அப்ப 5ஆம் இடமா பார்த்தா புத்திர தடைகள் விலகும். 2வது திருமண தடைகள், 7ஆம் இடம் பார்க்கிறார் இல்லையா, அதனால திருமண தடைகள் விலகும். முதல் கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கைன்றது இல்லாம போயிருந்தாலும் சரி, 2வது வாழ்க்கைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இப்ப சூப்பரான ஒரு நேரம். முதல் வாழ்க்கைக்கே வழி இல்லைங்க, எப்பதான் ஆகும்? இந்த மாதிரி திருமண தடை உள்ளவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவார். 5ஆம் இடமா பார்க்கறதுனால புத்திர செல்வம் பெருகும், 7ஆம் இடமா பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும், 9ஆம் இடமா டைரக்டா உங்க ராசியை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். பூர்வ புண்ணியம்னா என்ன? எங்க பாட்டம் சொத்து எங்க அப்பா பிரிச்சு கொடுக்கல, எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல, எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கல, அதாவது வர பங்குன்றது கட்டன்றது முறையில் கொடுக்காம நானா எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் உங்களோட நிலைமை. இப்போ வரைக்குமே எப்படின்னா குடும்பம் 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 குடும்பத்துக்காக வேண்டி ஓடி உழைக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கும்பராசி. இப்போ வரைக்குமே அதாவது தன் மனைவி சொல்லியிருந்தாலும், ரெண்டாவது பார்த்துட்டுன்னா மனைவிக்கு கணவன் சொல்லியிருந்தாலும் இது எடுத்துக்காம எல்லாம் நம்மளோட உறவு நம்ம சொந்தம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு உட்காருடைய ராசி தான் கும்பராசி. இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இந்த டைம்ல எல்லாம் மாறும். ஏன்னா குருவே உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா இந்த 25ல் ஏற்பட்ட கஷ்டம் 26ல் ஏற்படாது. ஏன்னா 25, 26 இது ரெண்டுமே இணைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். 2025 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 நாள், அதே பார்த்தா 2026 பார்த்தா அதாவது ஜனவரி ஒரு 15 நாள், கிட்டத்தட்ட இந்த மாதிரி. அப்போ 2025 முடிவு, 2026 தொடக்கம், இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அப்போ மார்கழி மாதத்துல தான் நான் முன்னே சொல்ல மாதிரி அதாவதுன்றது வைகுண்ட யாகாதசி, செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க ராசிக்கு குரு நம்ம முன்ன சொன்ன மாதிரி 5வது பாவகத்தை பார்த்து 7வது பார்த்து உங்க ராசி 9வது பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கறது, சாமி படையல் போட்டு சாமி கும்பிடுறது, அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுட்டீங்கன்னா அந்த செத்தவங்களே சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களே உங்களுக்கு பிள்ளைங்களா பிறப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? முதல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு, இறந்தவங்களுக்கு நம்ம கட்டன்றது வைகுண்ட ஏகாதசி கும்பிடுறது, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகள் விலகிறது, அப்பாவோட தொழில், பூர்வீக தொழில், பாரம்பரிய வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா இது ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்க போகுது. அப்ப இதெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி பார்த்தா குரு 5ல் பஞ்சம குருவா இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் விவசாயத்துல மாற்றத்தை கொடுத்துருவாரு. அது போக பார்த்துட்டுன்னா இன்னைக்கு அக்ரி இந்த மாதிரி லைன்ல உணவுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியா நிறைய அனுபவங்கள் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொறுமையும் நிதானம் தான் இந்த டைம்ல நம்மளை காப்பாற்றி விடும். அதனால பொறுமையை கடைபிடிங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது சனி போற போக்குல நமக்கு ஏதோ ஒரு பாதகத்தை கொடுத்துட்டு போவார். அப்ப நாம் என்ன பண்ணணும்? சுப விரைய கடன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும். முடிஞ்ச வரைக்கும் சுப விரைய கடன் பண்றதுக்கு பாருங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பா திருப்பம் நடக்கும். அப்ப இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11வது வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அற்புதமான ஒரு இடம் 11ஆம் இடம், லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து குரு வீட்டுல செவ்வாய் உட்காரும் போது குருமங்கள் யோகம் ஏற்படுறதுனால நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருத்தருக்கு பாருங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தா செவ்வாய் கெட்டு போயிருப்பாரு. அப்ப செவ்வாய் உங்களுக்கு இப்ப இந்த நல்ல நிலைமையில இந்த மாசத்துல வராரு, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வராரு. அப்ப இந்த கடன் சுமைகள் கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி சுக்கிரன் கட்டன்றது 5ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனும் வந்துடுறாரு. அப்படி வந்துட்டாருன்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நல்ல அன்னோனியங்கள் கிடைக்கும். அதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுன்னு சொல்றேன், சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா சூரியன் ஆல்ரெடி உங்க ராசியில் கட்டன்றது 11ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால அதாவது இரு ராஜகிரகங்கள் ஒன்னா சேரக்கூடிய காலத்துல நிச்சயமா இந்த அரசியல், விளையாட்டுத்துறை, சினி ஃபீல்டு இதை கடந்து பார்த்தீங்கன்னா அயல் நாட்டுக்கு போனவங்க, வெளிநாடு போனவங்க, வெளிமாநில போனவங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது 13ஆம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், ஏன்னா 10 நாளைக்கு புதன் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 13 தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா படிப்பு தரம் உயரும், படிப்புல மாற்றம் கிடைக்கும், படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அப்ப இந்த காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் விலகும். அப்போ ஒருத்தரோட மனசுக்குள்ளார நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க மனசுக்குள்ளார வந்துருவாங்க, இல்லை அந்த மனசுக்குள்ள நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்திகள் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அந்த காதல் எல்லாம் கண்டிப்பா கைக்குடி வரும், காதலால் ஏற்பட்ட தடைகள் விலகும். புரியுதுங்களா? அப்ப பொதுவா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், அடுத்தது சுக்கிரன் வராரு, அடுத்து புதன் வராரு. இப்படி வரக்கூடிய காலத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும், எதிர்பார்க்கறதெல்லாம் கண்டிப்பா சொல்ற நடக்கும். அப்ப 25ல் பட்ட கஷ்டம் 26ல் நீங்க கொண்டு போக மாட்டீங்க. அப்ப நான் சொல்றத நீங்க 2 வழிமுறை மட்டும் பண்ணிக்கோங்க. ஒண்ணு, சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருப்பம் நடக்கும்.
ரெண்டாவது சுப விரய கடன். கடனை உடனே வாங்கி அந்த சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா 25 முடியறதுக்குள்ளாரையே நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். 26 உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல மாற்றமே இல்லை. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுக்கு கேட்டுக்கிறனுங்க. நன்றி. கும்பம் என்ற ராசியை சொல்வதை விட கவசம், கோபுர கலசம், பாவ விமோச்சனம், அதுக்குத்தான் அதை 11ஆம் இடத்துல வச்சுருக்காங்க, லாபாதிபதி வச்சுருக்காங்க முன்னோர்கள். காலபுருஷனுக்கு லாபாதிபதி வச்சுருக்காங்கன்னா அப்போ என்ன, அப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? காலபுருஷனுக்கு 9 மட்டும் எப்படி இடம்? காலபுருஷனுக்கு 5 மட்டும் எப்படி இடம்? காலபுருஷனுக்கு 4 எப்படி இடம்? காலபுருஷனுக்கு 8 எப்படி நம்ம சொல்கிறோம்? அதே போல் கும்பமும் கொடுத்து வச்ச ராசி, குபேரத்தை கொடுக்கக்கூடிய ராசி. சார், சதயம் நட்சத்திரத்துக்கு ஒரு 48 சதயத்துக்கு மீனாட்சி அம்மை, பிள்ளைத்தமிழ் அன்னை, அங்கே கண்ணி தாயார் 48 நாளுக்கு தொடர்ந்து 2 நெய்தீபம் ஏற்றி வணங்குங்க சதய நட்சத்திரக்காரவங்க. யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க சதயம். ஆனால் மீனாட்சி அம்மனுடைய அருளால் மட்டும் எல்லாமே கேட்பாங்க. அப்படிப்பட்ட கும்பம் கலசத்திற்கு ஒப்பானது, கருணைக்கு நிகரானது. கலசத்திற்கு ஒப்பானது, கருணைக்கு நிகரானது. கும்பத்தில் பிறக்கிறவங்க மிகவும் அரிதானவர்கள், பூர்வ ஜென்ம பலன் உள்ளவர்கள். அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திராதிபதிகள். கடல் கடந்து போகிறதுக்கு கும்பம், கலசம் செய்வதற்கு கும்பம், கருணை வடிவ பேசுவதற்கு கும்பம், ஆராய்ச்சி அறிவலர் கும்பம், ஆராய்ச்சி அறிவு கும்பம், எல்லாத்துக்கும் கும்பம். என்ன செய்யும் தெரியுமா? கும்பம் செம்புக்குள்ள தண்ணி என்ன ஆகும்? அதுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு தானே பார்க்கும். அதே மாதிரி தன்னை ஈர்க்கக்கூடியது, தன்னிடத்தில் ஈர்த்து இருக்கக்கூடியது வசியத்தன்மை. அதனால தான் அதில் இருக்கவங்க யார் இருப்பாங்க? ஜோசியர் இருப்பாங்க, கிளி ஜோசியக்காரவங்க இருப்பாங்க, வணக்கத்துக்குரிய கிளி ஜோசியக்காரவங்க இருப்பாங்க. அந்த குறி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குறி சொல்கிறவங்க எல்லாம் கும்பத்தில் தான் இருப்பாங்க. குறி சொல்கிறவங்க, கருப்புசாமி சாமி ஆடுறவங்க, சாமியாடி இந்த வெள்ளி காப்பு மாதிரி காப்பெல்லாம் போட்டு ஆடுறாங்க, அவங்கெல்லாம் பாருங்கள் இந்த கும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. கும்பத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 5 கருவறை, 4 கர்ப்பஸ்தானம், 5 கருவறை, 11 கலசம், கோபுர கலசம், பாப விமர்சனம். அதனால தான் அது 11 லாபாதிபதி வச்சுருக்காங்க. சார் 10 சம்பாரிச்சது தான் சார் 11 நீங்கள் செலவழிக்க முடியும். சார் சென்னையில் நீங்கள் 10, சென்னையில் நீங்கள் என்ன பண்ணணும்? சென்னையில் சம்பாதிக்கணும். 11 காசிக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு போய் செய்யும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் லாபத்தில் காசியை வைக்கிறோம், 10ல் சென்னையை வைக்கிறோம். சென்னைன்னா இது, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன கர்மம் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் ப்ரொபோசல் பண்ணுறீங்களோ, என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அதுதான், அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஆக கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வச்ச ராசி என்ன? உங்களுக்கு 7.5. முதல் சுற்றா வயசு, 2வது சுற்றா வயசு, 3வது சுற்றா வயசு. என்ன திசை புத்தி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கண்டகச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த சனி சம்பந்தப்பட்ட ராசியினுடைய ஆளுமைகள் வரும் பொழுது, அப்படின்னு என்ன அர்த்தம்? அஷ்டமத்து சனி, பாதச்சனி, அதுக்கடுத்தது ஜென்மச்சனி மீனத்தில், இதெல்லாம் வரும்போது என்ன திசை புத்தி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்? ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி. இந்த சம்பந்தப்பட்டவங்க மனசு, உடலும் உயிரும் கலக்காமல் இருக்கணும், மென்டல் ஆக்கி விட்டுரும். இது இல்லாமல் இருக்கணும். இது இருக்கிறவங்க போக்குவரத்தில் கவனம், கொடுக்கல் வாங்கல் கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், வேதத்தில் கவனம், படிப்பில் கவனம், எக்ஸாமில் கவனம், வெளிநாட்டு கவனம், ஸ்போர்ட்ஸு கவனம், போக்குவரத்தில் கவனம், காற்று ஃப்ளைட்டில் போகிறப்ப நிறைய பாருங்கள். ஃப்ளைட்டில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
ஃப்ளைட்னால நிறைய பிரேக் டவுன் ஆகும். இந்த ஆண்டு முதற்கொண்டு பாருங்கள், ஃப்ளைட்டில் நிறைய உங்களுக்கு சொல்லக்கூடாது, நாங்கள் பெரியவங்க நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையை என்ன செய்யணும், இலைமரகாய சொல்லணும்ல. அதான் ஐயா சொன்னார் அன்னைக்கே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதனால் அந்த விபத்துக்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நமது அரசாங்கம் எடுக்குது. அதுக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. விதி வலியதில்ல, விதி வலியது மதி அறியாது. அதனால் எல்லா வகையிலையும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா வகையிலையும் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்துட்டா கும்பராசிக்கு அரசாங்கம், வெளிநாடு, விவசாயம், கீழுள்ள தொழில்கள், பெட்ரோல் பங்கு, பொறியியல், ஆராய்ச்சி அறிவு எல்லாமே உங்களுக்கு தான். 2வது சுற்று ஜம்முன்னு இருங்க. பட்டம், பதவி எல்லாத்துலேயும் முதல் சுற்று கவனமாக இருக்கும். முதல் சுற்று கவனமாக இருங்க. உங்கள் ராசியில் தான் ராகு இருக்கார். ராகு இருந்தாலும் சன்னீஸ் இருந்தாலும் ஒன்று தான், கவலையே பட வேண்டாம். அதே போல் காக்குங்கடவுள், கருணையுள்ள கடவுள், வாராகி அம்மன், அம்பாள் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு. ஐயனார்லாம் ரொம்ப முக்கியம். ஐயனார்லாம் ரொம்ப முக்கியம். ஐயனார் வழிபாடு, காற்று, அதாவது ஆஞ்சநேயர் காற்றில் போகிறது தானே. வெளிநாட்டுக்கு போகாமல் ஒரு நாளாக இருக்க முடியாது. யார்? மிதனம், துலாமும், கும்பம். சதய நட்சத்திரம் எப்போ பாருங்க சதயம், சதா சதான்னு சதயம் திட்டிக்கிட்டே இருக்கும். நல்ல பேர் எடுக்க முடியாதுங்க. யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும்தான் நல்ல பேர் எடுக்கணும். அந்த தாயை வணங்குங்க. நிச்சயமாக மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக அமையும்.